பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபிஏ திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. வேதத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் நிறைந்ததாயிருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிற புத்தகமாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத புத்தகம் நாம் எங்கெல்லாம் தலை குனிந்து இருந்தோமோ அங்கெல்லாம் நம்மளை தலையை உயர்த்தி நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற புத்தகமாயிருக்கும். அநேக இடங்களிலே நாம் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கவும் தூக்கவும் நாம் வெட்கப்படுகிறோம். நம்முடைய வீடுகளிலே அது ஒரு மற்ற புத்தகங்களைப் போல 10-11 வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்பாய் மாற வேண்டுமானால் இந்த வேத புத்தகம், இந்த வார்த்தை நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் அதிகமாய் இருக்க வேண்டும். காந்தியடிகள் இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய வாழ்க்கையை திருப்பு முனைக்கு கொண்டு வந்ததே இந்த வேத புத்தகம்தான் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இந்த வேத புத்தகம் நம்முடைய கையிலும் நம்முடைய வீட்டிலும் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், பிரியமானவர்களே, நம்மை செம்மையான வழியிலே அது நடக்க பண்ணும். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அது உயர்த்துகிறதாய் இருக்கும். வேதத்தை வாசிப்போம், நேசிப்போம். ஆமென்.